வணக்கம். இப்போ புது மாடல் மியோ பேக் பண்ணலாம். அதுக்கு இந்த 3 கலர் நூல், மேட்டு, 2 ஊசி, குரோசா ஊசி எடுத்துக்கணும். இப்போ எந்த அளவுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுற்று 15, செகண்ட் சுற்று 30, மூணாவது சுற்று 36, நாலாவது சுற்று 45, அஞ்சாவது சுற்று 55, ஆறாவது சுற்று 65, ஏழாவது சுற்று 75, எட்டாவது சுற்று 85. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செங்கல் தையல் போட்டுக்கணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ 15 போட்டாச்சு. அடுத்து ஒரு சேர்த்து ஒன்று போட்டு இப்போ இந்த ஒரு தையல் விட்டு இந்த தையல் ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு இந்த தையல் 1, 2, 3, மூணாவது தையல் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சுற்று 15 போட்டாச்சு. செகண்ட் சுற்று 30 போடணும். 1, 2, 3, 4. இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரையை போட்டுடலாம். இப்போ லாஸ்ட் வரையை போட்டாச்சு. அப்படியே சுற்றி போடணும். இப்போ இந்த பக்கம் இந்த சென்டரில் 15, இந்த பக்கம் 15 போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் 15 போடணும். அடுத்தடுத்த தையலில் விட்டு போட்டுகிட்டே போகணும். இப்போ மொதல் சுற்று 15 போட்டோம். செகண்ட் சுற்று 30 போட்டோம், சுற்றி போட்டோம். மூணாவது சுற்று 36 போடணும். 36 இந்த இடத்துல 2 போட்டுடலாம். இப்படி சுற்றி வருதில்ல, திருப்புறம்ல, அந்த இடத்துல 2 போடணும். 1, ஒரே தையலில் 2 தடவை போடணும். 2, அடுத்து 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 8 போட்டிருக்குமா, இதே இதில் இன்னொரு தையல் போட்டுடலாம். 9, 10, 11,
12, 13, 14, 15, 16, அதே தையலில் இன்னொரு தடவை போட்டோம். 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. இப்போ வந்து இந்த சுற்று வந்து 36 போட்டாச்சு. அடுத்து 45 போடணும். எண்ணிட்டே போடுங்க. அடுத்து 45 போடணும். இதே போல் 8 சுற்று போட்டு பார்க்கலாம். இப்போ 8 சுற்று போட்டாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த பக்கம் 8 வருதா? 1 சென்ட்ரு இது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 சுற்று போட்டாச்சு. இப்போ மேலே எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். பக்கத்தில் போட்டே போகணும். இப்போ வந்து லாஸ்ட்டு சுற்று 85 தானே போட்டோம். அடுத்து மேலே சுற்றுறது வந்து 85 தான் வரணும் லாஸ்ட்டு வரைய. இதே மாதிரி சுற்றி போடணும். இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம முடிக்கணும். இங்கே தானே ஆரம்பித்தோம், அங்கேயும் முடிச்சிடணும். இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வரணும். மேலே வரைய போடணும். ஆரம்பித்த இடத்துல வந்து மற்ற இடத்துல வந்து இப்போ பாருங்கள், இப்படி இந்த நூலை இழுத்துட்டு இந்த ரெண்டுலேயும் இந்த நூலை இழுக்கிறோம். இப்போ ரெண்டுலேயும் இந்த நூலை இழுக்கிறோம். இந்த முடிக்கிற இடத்துல மட்டும் இந்த நூலையே இதில் இழுத்துடணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு சங்கிலி தையல் போடணும். சங்கிலி தையல் போட்டு பக்கத்தில் இப்போ இந்த ரெண்டுலையும் இழுக்கணும். இதே மாதிரி சுற்றி போட்டே வரணும். மேலே வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நூல் வந்து தீர்ந்துருச்சு. இப்போ வேறு நூல் ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த ரோல்லேருந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த நூல் இப்படி வச்சுக்கிட்டு
இது மேலேயே நம்ம போடணும். நாட் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் இப்படி போட்டுடலாம். பாருங்கள், இந்த நூல் வந்து உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது. இதே மாதிரி தான் போடணும். இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை வந்து இப்படி உள்ளே விட்டு வெந்ததுலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த நூல் வந்து உள்ளேயே வரணும், அது மேலே தான் போடணும். இதே மாதிரி போட்டுக்கணும். இந்த நூல் உள்ளேயே தான் வரணும். இப்போ வந்து இந்த மேட் சொன்னோம்ல, இந்த மேட்டை வந்து இப்போ கீழே அடி போட்டோம்ல, இந்த அடி அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி சுற்றி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த மேட்டை வந்து இப்படி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஊசியில் வந்து இந்த நூலை கோர்த்துட்டு இப்போ பாருங்கள், சுற்றி அப்படியே தச்சுக்கிறணும் மேட்டு. இப்படி உள்ளே வச்சு சுற்றி தச்சுக்கணும். தச்சுட்டு பார்க்கலாம். உள்ளே வந்து இப்படி வளைய வச்சு இப்படியே இதே மாதிரி தச்சுக்கிறணும். பாருங்கள், இதை தச்சுட்டு இப்போ உள்ளே வந்து வேறு வயர் ஜாயிண்ட் கொடுத்தோம்ல, எங்கேயாச்சும் ஜாயிண்ட் கொடுத்தது தெரியுதா? தெரியாது. அதே போல் உள்ளே வச்சு தச்சுக்கிறணும். இது வந்து இதே மாதிரி தான் மேலே வரைய போடணும். இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் மேலே வரைய பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.